நாசூக்கா பேசுற விஷயங்களை கூட இனிமையா பேசணும்னு சிவனே ஐடியா கொடுக்குறாரு. இன்னைக்கு நம்ம ஹீரோவோட பையனையே கூண்ல ஏத்திருந்தாங்க. ஆப்போசிட் வக்கீல் டைரக்டாவே நீ பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்கவும் அந்த பையனுக்கு பதில் சொல்ல முடியாம அழுதுட்டே அங்க இருந்து போயிருக்கான். அடுத்த செகண்ட் அந்த வக்கீல் வந்து நாளைக்கு உன்னோட பொண்ணையும் நான் கூண்ல ஏத்துவேன்னு மிரட்டிட்டு போறாங்க. நம்ம பொண்ணை எப்படி பேச வைக்க போறோம்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம குழம்பிட்டு இருக்க நேரத்துல நம்ம சிவனே வராரு. நீ என்ன பேசினாலும் கேட்கறவங்களுக்கு அது இனிமையா விழுற மாதிரி பேசுன்னு சொல்லி ஒரு ஹிண்ட கொடுத்துட்டு போறாரு. அடுத்த நாள் கோர்ட் மீட்டிங்ல நம்ம ஹீரோவோட பொண்ணையே கூண்ல ஏத்துறாங்க. அந்த பொண்ணு கிட்ட ஆப்போசிட்ல இருக்க வக்கீல் வந்து அந்த வீடியோவை டைரக்டாவே காமிச்சு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுன்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு அதுக்கு கொஞ்சம் கூட தயங்காம கையால கலவி பண்றான்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லுன்னு திருப்பியும் கேக்குறாங்க. அதுக்கும் அந்த பொண்ணு சுயமா இப்படி பண்ணும்போது உடம்புல ஒரு சில ஹார்மோன்கள் இன்க்ரீஸ் ஆகும். அந்த நேரத்துல பிரெயின் ரொம்ப அமைதியாகி ஒரு இன்பத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கவும், இந்த மாதிரி ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தா என்னோட பையன் ஏன் இப்படி பண்ண போறான்னு சொல்லி சரியான பாயிண்ட தூக்கி வைக்கிறாரு. அதே நேரத்துல பொண்டாட்டிக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் எல்லாமே மறந்து போகுது. அடுத்ததா அவங்களதான் கூண்டுல ஏத்தி விட்டுருக்காங்க. அந்த அம்மா கிட்டையும் இந்த வக்கீல் விடாம கொஸ்டின் கேக்குறாங்க. உங்க கல்யாணத்தன்னைக்கு ராத்திரியில நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கவும் இந்த அம்மா விழுந்து விழுந்து சிரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டு அதை பார்த்து ஜட்ஜையாவும் சிரிக்க அங்க இருக்க மொத்த பேரும் சிரிச்சு தள்ளுவாங்க. திருப்பியும் ஆப்போசிட் வக்கீல் விடாம அந்த ப்ராசஸ சொல்லுங்கன்னு சொன்னதும், நீ எப்படி உங்க அப்பா அம்மாக்கு பிறந்தியோ அப்படிதான் நாங்களும் எங்க குழந்தைகளை பெத்துக்கிட்டோம்னு சொல்றாங்க.